பூலோக இன்பங்கள் மாறி போய் விடுமே, லோகத்தார் எல்லாரும் கைவிடுவாரல்லோ. பூலோக இன்பங்கள் மாறி போய் விடுமே, லோகத்தார் எல்லாரும் கைவிடுவாரல்லோ. உற்றார் உறவினர் தள்ளி வெறுத்தாலும், உற்றார் உறவினர் தள்ளி வெறுத்தாலும், யோசேப்பின் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ, யோசேப்பின் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. உங்க கூட்டாளி யாரு? உங்க நண்பன் யாரு? உன் நண்பன் யார் என்று சொல்லு, உன்னை நான் யார் என்று சொல்லுவேன் என்று ஒரு அழகான பழமொழி ஒன்று இருக்கிறது. நண்பன் யார்? உங்க நண்பன் யார்? நீங்கள் யாரோடு சிநேகம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இயேசுவோடு சிநேகம் வைத்திருக்கிறீர்களா? யோவான் 15:15 சொல்லப்படுகிறது, நான் உங்களை ஊழியக்காரனாக அழைக்கவில்லை, என் சிநேகிதன் என்று அழைக்கிறேன் என்று சொல்கிறார். ஊழியக்காரன் எஜமானுடைய அனைத்து காரியங்களும் தெரிஞ்சு கொள்ள மாட்டான். ஆனால் நானோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த அனைத்து காரியங்களையும் உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் நம்மளை சிநேகிதனாக அழைத்திருக்கிறார், ஃப்ரெண்டா நினைச்சிருக்கிறாரு. நாம் ஆண்டவரை ஃப்ரெண்டா நினைக்கிறோமா? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் யோசேப்பின் தெய்வம். எல்லாரும் கைவிட்ட பிறகு யோசேப்புக்கு நண்பனாய் இருந்தார். அந்த அக்னி குண்டத்துல போட்ட பிறகும் அந்த 3 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நண்பராய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நண்பராக இருக்கிறார். உங்களுடைய அனைத்து அந்தரங்க காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய பாவமான வாழ்க்கையா இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னா அதுல இருந்து எப்படி வெளியே வரணுங்கிறதுக்கு, உங்களுக்கு வழிகாட்டுகிறதுக்கு அவர் நல்ல நண்பனாய் உங்க கூடயே வருகிறார். இந்த உலக நண்பர்கள் எல்லாம் ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. இந்த உலக நண்பர்கள் எல்லாம் நம்மளை வேற இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நண்பர் மட்டும்தான் நம்மளை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை இந்த நாள்ல கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் நீங்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், இப்பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்க நண்பனாக மாற்றிக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அவர் உங்களோடு தோளோடு தோள் கொடுப்பார். அவர் பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகோலை உங்களுக்கு திறந்து காட்டுவார். பரலோக பொக்கிஷங்களை உங்களுக்கு காட்டுவார். நல்ல நண்பனாய் அவர் உங்க கூடயே இருப்பார். ஏன்னா அவர் எங்களுடைய யோசேப்பின் தெய்வன், அவர் என்னுடைய தெய்வன், அவர் என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு. இந்நாள் வரைக்கும் எனக்கு நல்ல நண்பனாய் அவர் இருந்திருக்கிறார். உற்றார் உறவினர் எல்லாரும் கைவிட்டாலும் யோசேப்பின் தெய்வம் நல்ல நண்பனாய் நம்ம கூடயே வழிநடத்தி வருவார். அல்லேலூயா.